பூமியை கத்தியால குத்துறேன்னு சொல்லிட்டு பிரியாவை குத்திடுறாங்க. முத்தழகு அழுதுகிட்டே ஓடியாராங்க. குத்திட்டு எல்லாரும் ஓடுறாங்க. பூமி கேக்குறாரு, நீங்க எதுக்கு டாக்டர் இடையில வந்தீங்க? பிரியா டாக்டர் சொல்றாங்க, பூமி முத்தழகு ரெண்டு பேரும் பாத்துக்கோங்க, பூமி என்ன மன்னிச்சிருங்க, ஐ எம் ரியலி சாரி. டாக்டர் டாக்டர்னு பூமி கத்துறாரு. டாக்டர் இறந்துடுறாங்க. ஏங்கன்னு முத்தழகு கத்துறாங்க. வண்டி ஏத்தி கொல்ல முயற்சி பண்ணிருக்காங்க முத்தழக. பயங்கரமான அடியோட முத்தழகு விழுகுறாங்க. பூமி முத்தழக மடியில வச்சுக்கிட்டு கதறாரு. யாருமே வரல பக்கத்துல. தூக்கிக்கிட்டு ஓடுறாரு. ஆஸ்பத்திரியில சேர்க்கிறாரு முத்தழக. ரிசப்ஷன்ல ஆக்சிடென்டான்னு கேக்குறாங்க பூமி கிட்ட. ஆமான்னு சொல்றாங்க. அப்பனா ஃபர்ஸ்ட் போலீஸுக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணணும். இப்ப இந்த நேரத்துல எந்த டாக்டரும் இல்ல, அதனால எங்களால பார்க்க முடியாது, நீங்க வேற ஆஸ்பத்திரி போறீங்களா அப்படின்னு சொல்றாங்க. பூமி கோவமாயி, நான் சீஃப் டாக்டரை இப்பவே பார்க்கணும்னு சொல்றாரு. என் ஒய்ஃப் அடிபட்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க, நான் எமர்ஜென்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க கூலா பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. வாட் கைண்ட் ஆஃப் சர்வீஸ் திஸ்? கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. என்ன பிரச்சனை சார்? என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? டாக்டரே இல்லைன்னு சொல்றாங்க சார். இவர் டியூட்டி டாக்டர், 2 ஷிஃப்ட் சார். பேஷண்ட் ரொம்ப அதிகமா இருக்காங்க, அதனாலதான் சொன்னேன். ஒய்ஃப் ஆக்சிடென்ட்ல கிரிட்டிக்கல்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவங்க கேர்லெஸ்ஸா பதில் சொல்றாங்க சார். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் பாக்குறேன் சார். இம்மீடியட்டா ஐசியூல அட்மிட் பண்ணுங்க இந்த பேஷண்ட. சார் இங்கேயே இருங்க. உங்க நேம்? பூமிநாதன் சார். அவங்க பேரு முத்தழகு சார். இந்த ஃபார்ம்ல சைன் பண்ணுங்க. எதுக்கு சார் சைன் வாங்குறீங்க? அவங்களுக்கு ஹெட் இன்ஜுரி, ரிஸ்க் வேற, ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அதனாலதான். இங்க பொழைக்கலாம் இல்ல பொழைக்காமலும் போகலாம். பேஷண்ட்டுக்கு என்ன ஆனாலும் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல ஆஸ்பத்திரின்னு நீங்க கையெழுத்து போட்டு கொடுக்கணும் சார். அதுக்கு தான் கேட்குறோம். இது நார்மலான ப்ரொசீஜர் தான், நல்லதே நடக்கும்னு நம்புவோம். பூமி கையெழுத்து போட்டு கொடுக்கறாரு. முத்தழகு, உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள சும்மா விட மாட்டேன் முத்தழகு. உங்களுக்கு சரியானதும் முதல் வேலையா என் கையால அவங்கள கொல்றதுதான். பூமிக்கு முத்தழகு ஞாபகமாவே இருக்கு. ஆஸ்பத்திரியில சீஃப் டாக்டர் பாக்குறாங்க முத்தழக. இவங்க ஹஸ்பண்ட் பூமிநாதனை மாத்திரம் தங்க சொல்லுங்க, வேற யாரையும் தங்க சொல்லாதீங்க. இவங்கள பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு டாக்டர் கிட்ட சொல்றாரு சீஃப் டாக்டர். சொல்றாங்க, இவங்க சித்தி பூமியை தங்க விடல, அது இவங்க ஃபேமிலி இஷ்யூ. ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் தானே இன்சார்ஜ், அவர் தானே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு, அவரை வர சொல்லுங்க, பேசணும். சார் டாக்டர் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. டாக்டர் ரூம் நம்பர் 3ல பேஷண்டோட கேஸ அட்டன் பண்ணுங்க, நான் இவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். டாக்டர் எப்படி இருக்காங்க? கண் விழிக்கவே இல்லையே. அதுக்கு தான் உங்களை வர சொன்னேன் பூமி. இவங்க கண்டிஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான், ஹெட் இன்ஜுரி, ஒருவேளை சர்ஜரி கூட தேவைப்படலாம். உங்களுக்கு நினைவு திரும்புற வர எதுவுமே உறுதி இல்லை. ரிப்போர்ட்ஸை பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்றோம். ஒருவேளை ரிஸ்க் அதிகமா இருந்துச்சுன்னா அடுத்தது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். சார் இங்க ஃபெசிலிட்டி இல்லைன்னா சொல்லுங்க, உலகத்துல எந்த மூளைக்கு கூட்டிட்டு போனாலும் நான் முத்தழகு காப்பாத்திடுவேன். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சார், காப்பாத்துங்க சார். புரியுது பூமி, நீங்க உங்க மனைவி மேல உள்ள பாசத்தினால இந்த மாதிரி பேசுறீங்க. அதுக்கு வழி இருந்தா நாங்களே பண்ணிடுவோமே. பெரிய பெரிய டாக்டர்லாம் இருக்காங்க, மெடிசின் வர வைக்கிறதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. பணம் ஓரளவு தான் ஹெல்ப் பண்ணோம், அவங்க ஹெல்த் அதுக்கு சப்போர்ட் பண்ணணுமே. எதுக்கும் தயாரா இருங்க, நான் வர்றேன் பூமி. முத்தழகு, ஏன் நமக்கு மாத்திரம் இந்த நிலைமை வருது? அப்பனா நீங்க சொன்னது சரிதான் முத்தழகு, என் லைஃப் நீங்க தான், உங்களுக்காண்டி யாருக்கிட்ட வேணாலும் போராடுவேன். உங்களையும் என்னையும் கடவுளே நினைச்சாலும் பிரிக்க முடியாது. பூமி ஒய்ஃபு நல்லா வந்துடணும்னு விஷ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பிஸ்கட் பாக்கெட்டும் தண்ணி பாட்டிலும் கொடுக்குறாங்க அந்த ஆஸ்பத்திரியில உள்ளவங்களுக்கு எல்லாரும். அக்கா அட்மிட் ஆனதுல இருந்து எதுவும் சாப்பிடாம இருக்கீங்க, டீயாவது வாங்கிட்டு வரேனே, குடிங்க மாமா. வேண்டாம் மருது, உங்க அக்கா கண்மொழிக்கிற வர எனக்கு எதுவுமே வேண்டாம். நான் நிச்சயமா அஞ்சலியோட வாழல, முத்தழகு தான் என்னோட வாழ்க்கை. அவங்கள குணப்படுத்தி கொண்டுட்டு வரேன். என் மேல வச்ச நம்பிக்கைய விட்டுறாதீங்க. என்னோட பலமே நீங்களும் மருதுவும் தான். இப்ப எனக்குன்னு என் முத்தழகு கூட இல்ல. அட்மிட் ஆகி இவ்வளவு நேரம் ஆகுது, கண் துறக்கலாம், பேசலாம், எதுவுமே இல்லையே சிஸ்டர். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சிஸ்டர். நான் நெகட்டிவா பேசுறேன்னு நினைக்காதீங்க.
ஒரு பேஷண்ட்டுக்கும் ஃபேமிலி இருக்கும். யாரும் நினைக்கிற மாதிரி தலையில அடிபட்ட பேஷண்ட்டுக்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா சுய நினைப்பு வர்றதில்ல. பல பேர் வருஷ கணக்கா கோமாலே இருக்காங்க. அதனால ஆஸ்பத்திரியிலே ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ண முடியும். பல பேரு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தான் ட்ரீட்மெண்ட்டே பாக்குறாங்க. குற்ற உணர்வு போற முடியும் பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் விதி சார். சிஸ்டர், இதெல்லாம் ஏன் சொல்றீங்க? முத்தழகுக்கு அந்த மாதிரி ஆகாது. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. அவங்களுக்கு இருக்க வில் பவர் எந்த பொண்ணுக்கும் இருக்காது. பாருங்க சிஸ்டர், எவ்வளவு சீக்கிரத்துல எந்திரிச்சு வர போறாங்கன்னு. சரிங்க சார், இந்த ட்ரிப்ஸ் முடிஞ்ச உடனே என்ன கூப்பிடுங்க, நான் மாத்தி விடுறேன். நீங்க தூங்கிக்கிட்டு இருந்தீங்க, அதான் நான் ட்ரிப்ஸை மாத்திட்டேன். தைரியமா இருங்க. அவங்க எந்திரிச்சு பேசுவாங்க, பழைய மாதிரி இருப்பாங்கன்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டம் தான் சார். இன்று கியூபாவின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.